தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய ஊர் நாட்டாமையின் மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது தாயார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டாண்மை ராமகிருஷ்ணனின் மகன் சிவபாரதி என்பவன் பாதிக்கப்பட்ட சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிவிட்டு பின்னர் திருமணம் செய்ய மறுத்துள்ளான். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்கு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. நானும் ஒரு 18 இடத்துல கொடுத்துருக்கேன். வார வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். போங்கப்பா, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுறேன், நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிடுறேன், இப்படியே தான் சார் பதில் சொல்றாங்க. ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் அவங்க எடுத்ததே இல்லை. உங்க பொண்ணை ஏமாத்துனது? மேற்காட்டியை சேர்ந்த ராமகிருஷ்ண மாயர் சார், ராமகிருஷ்ண மாயர், சிவபாரதிங்க சார். இதுவரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணவும்ல, அவங்க வீட்டாரை கூப்பிட்டு விசாரணை பண்ணவும்ல. எங்களவே சேஷனுக்கு போனா உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும், நாங்க வெத்தலையில மை போட்டா சொல்ல முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்க. பொண்ணு வந்து கல்யாணம் பண்றேன்னு என் பொண்ணை நல்ல காலேஜ் படிக்க வச்சிருந்தேன் சார். ஆசைவார்த்தை கூறி என் பொண்ணை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டா சார். இப்ப அவங்க வீட்டாலே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப இழிவா பேசி கொலை மிரட்டல் கூட விடுறாங்க சார். என் பொண்ணுக்கு யாருமே இல்லை, என் பொண்ணுக்கு நான் மட்டும் தான் சார். என்னால் போராடவும் தெம்பிள்ளாங்க சார். ஃபர்ஸ்ட் குழந்தை சார், அது என்னோட பேத்தி, இன்னொரு பொண்ணோட பேத்தி சார். என்னால போராட முடியல. நானும் வர வந்து இன்னைக்கு தான் எனக்கு நீதி கிடைச்சிடும், நாளைக்கு தான் நீதி கிடைச்சிடும் நினைக்கேன். வர வந்து போறேன் சார். ஒருத்தவங்க கூட எனக்கு இறக்கமே படல. என்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சார்? 22/2/2025 சார். 2வது மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட் சார். என்ன சொல்றாங்க? போன ஸ்டேஷன் சார் போனா ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிடுறேம்மா, 4 நாள்ல கண்டுபிடிச்சிடுறேம்மா, இல்ல நான் வெத்தலை மை போட்டாங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்னு கேக்குறாங்க சார். ஏழைகளுக்கு ஏழையா பிறந்தது குத்தம் தாங்க சார். யார் அந்த மாதிரி சொல்றாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சார் நான் போனேன்.